என்ன சாப்பாடு செய்ய போற ராத்திரிக்கு? பாத்தீங்களா தே, காலையில உள்ள இட்லி 2 குண்டா நிறைய அவிச்சு போட்டது அப்படியே கிடக்கு. அதான் தேவையான ஸ்டைல்ல இனிமையான இட்லி உப்புமா பண்ண போறேன். என் செல்லமே இப்பதான் புரியுது 2 குண்டா இட்லி எதுக்கு மீதியாச்சுன்னு. காலையில நீ வரல சாப்பிடறதுக்கு. இட்லி உப்புமாவா இப்ப செய்ய போறியா? ரொம்ப போர் அடிக்குமே நீ. இப்ப வெறும் இட்லி போதுமா? நான் தின்னப்பா. சும்மா இருங்க நீ. நாத்தனார்னாலே உங்களுக்கு ஒரு நக்கல் தான். இந்த பாருங்க நீ, எப்ப பார்த்தாலும் வீட்லயே தின்னு தின்னு ரொம்ப போர் அடிக்க நீ. இந்த மண்டைக்கே கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. எங்கயாவது வெளியில போய் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் போல இருக்கு. ஆமா மருமல, என் மோவ பாம்போல கேட்க பத்தியா? எங்கயாவது வெளியில போய் சாப்பிட்டு எடுத்துட்டு வரும் மருமல, சொன்னா கேளு. அவ்வளவுதானே தே, உங்க சொல்லுக்கு மறு சொல்லியாது. நம்ம நாத்தோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது ஏன் கடமை. வாங்க போவோம். ஏட்டி என் மக்கா, அங்க போய் சாப்பிடும் போது எலி குறைச்ச மாதிரி தின்னுட்டு கூடாதுல. நல்ல பிரியாணி கிரியாணி மட்டன் கிட்டன்னு எல்லாத்தையும் வாங்கி ஒரேடி அடிச்சு நொறுக்கிறோம். நாங்க எந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட போறோம்? இதுக்கு போற வரக்கூடிய கதையை இன்னைக்குள்ள லாங் வீடியோல பாப்போம் சொந்தங்களே.